ஈரானை எந்த கொம்பனாலும் வெல்ல முடியாது. ஏன் தெரியுமா? 45 ஆண்டுகளுக்கு முன்பே தர்மடி வாங்கி தோற்று ஓடிய அமெரிக்கா. எந்த ஆயுதங்களாலும் சீர்குலைக்க முடியாத ஈரானின் வலிமையான நிர்வாகம். ஈரானின் ஆட்சி நிர்வாகத்தை வீழ்த்த அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் கடந்த 50 ஆண்டுகளாக முயன்று ஒவ்வொரு முறையும் தோல்விகளையே பரிசாக பெற்றுள்ளனர். அந்த வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற முகமது ரெசா பஹ்லவி ஈரானை ஆட்சி செய்து வந்த நிலையில் அவரது ஆட்சியினை எதிர்த்து மதரசா மாணவர்கள் புரட்சி செய்தனர். இஸ்லாமிய புரட்சி என்று பெயரிடப்பட்ட அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்தான் இமாம் கொமேனி என்று அழைக்கப்பட்ட ரூஹல்லா கொமேனி. ஒரு கட்டத்தில் மன்னர் ஈரானை விட்டு அமெரிக்காவிற்கே ஓட 1979 ஆண்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசு மலர்ந்தது. அப்போது முதலே அந்த நிர்வாகத்தை வீழ்த்த அமெரிக்கா காய்களை நகர்த்த தொடங்கியது. ஒரே ஆண்டில் ஈரானுக்கு அமெரிக்கா தலைவலி கொடுக்க ஆரம்பித்தது. அதாவது 1980 ஆண்டு ஈராக்கின் அதிபரான சதாம் ஹுசேன் ஈரான் மீது போர் அறிவிப்பை வெளியிட்டார். இதற்கு காரணம் ஈராக்கில் ஷியாக்கள் பெரும்பான்மையினர். ஆனால் அவர்களை ஆண்ட சதாம் ஹுசேன் சன்னி பிரிவை சேர்ந்தவர் என்பதோடு மதச்சார்பற்றவராகவும் இருந்தார். இதனால் தனக்கு அருகில் ஒரு மதப்பிடிப்பு கொண்ட நாடு இருப்பதை அவர் விரும்பாததோடு ஷியா மக்களை ஈரான் தூண்டிவிட்டு தனது ஆட்சியை பறித்துவிடும் என்று நம்பினார். இவரை அமெரிக்கா சரியாக பயன்படுத்திக் கொண்டது. ஆயத்துல்லா கொமேனி புதிதாக ஆட்சியேற்றாலும் அவருக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் ஈரானிய ராணுவத்திடம் நவீன ஆயுதங்கள் இல்லாமல் இருந்ததாலும் எளிதில் ஈரானை கைப்பற்றி விடலாம் என அமெரிக்கா சதாம் ஹுசேனுக்கு கொம்பு சீவி விட்டது. இதற்கிடையே அமெரிக்காவிடம் ராணுவ பயிற்சி பெற்று உயர் பதவிகளில் இருந்து கொண்டு அமெரிக்காவிற்காக வேவு பார்க்கும் வேலையில் ஈடுபட்டிருந்த ஈரானின் உயர் ராணுவ அதிகாரிகளை கண்டுபிடித்து களை எடுத்து வந்தார் இமாம் கொமேனி. பலருக்கு பதவிகள் பறிபோயின. துரோகம் செய்த ராணுவ அதிகாரிகள் தூக்கிலிடப்பட்டனர். இதனால் அந்த காலகட்டத்தில் ஈரான் ராணுவத்தில் உயர் அதிகாரிகளே இல்லை என்ற நிலை இருந்தது. போதிய ஆயுதங்கள் பயிற்சிகள் இல்லை. இதனையடுத்து ஈரானுக்கு படைகளை நகர்த்திய சதாம் ஹுசேன் ஈரானின் எண்ணெய் வளமிக்க குசஸ்தான் மாகாணத்தை கைப்பற்றினார். தலைப்பாகை, ஜிப்பா, மத பிரச்சாரம் ஆகியவற்றை மட்டுமே அடையாளமாக கொண்ட இமாம் கொமேனியை குறைத்து மதிப்பிட்டார் சதாம் ஹுசேன். ஆனால் அதற்கு பிறகுதான் ஈரான் தனது உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பித்தது. தாய் நாட்டிற்காகவும் மதத்திற்காகவும் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் கிடைக்கும் என மக்களை ஊக்குவித்து முழுவேக பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டார் இமாம் கொமேனி. ஈரானிய இளைஞர்கள் தங்கள் நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்ய அணி அணியாய் திரண்டனர். துப்பாக்கிகள், வெடிமருந்துகளை மட்டுமே பயன்படுத்தி அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற சதாம் ஹுசேனின் ஈராக் படைகளை வேட்டையாட தொடங்கினர் ஈரானியர்கள். இதற்கும் சதாம் ஹுசேன் ஒன்றும் சாமானியப்பட்டவர் அல்ல. இந்த போருக்காக அவர் முன்கூட்டியே மிக பெரும் தொகையை ஒதுக்கி போர் விமானங்கள், டாங்கிகள், நவீன ஆயுதங்கள் என பல்வேறு ஆயுதங்களை வாங்கி குவித்திருந்தார். அப்போது அரேபிய தீபகற்பத்தில் எகிப்திற்கு அடுத்தபடியாக ஈராக்கிடம்தான் அதிகமான ஆயுதங்கள் இருந்தன. இது மட்டுமின்றி ஈரானுக்கு எதிராக கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்தினார். ஈரானியர்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டனர். ஆனாலும் அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை. அவர்களது மன உறுதியை குலைக்க முடியவில்லை. இந்த போரில் சுமார் 5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டனர். சுமார் 20 லட்சம் பேர் படுகாயமடைந்தனர். இதில் பெரும்பாலானவர்கள் ஈரானியர்கள். ஒரு பக்கம் இழப்புகள் ஏற்பட்டாலும் ஈரானிய படை அதிக உறுதியுடனும் ஒற்றுமையுடனும் இருந்தது. இந்த போர் ஓரிரு மாதங்கள் அல்ல, சுமார் 8 வருடங்கள் நடந்தது. சதாம் ஹுசேனால் கைப்பற்றப்பட்ட குசஸ்தான் மாகாணம் உட்பட இழந்த அனைத்து பகுதிகளையும் மீண்டும் ஈரான் படைகள் கைப்பற்றின. தனது ஆளுமையை நிரூபித்து காட்டினார் இமாம் கொமேனி. 1989 ஆண்டு அவரது மறைவிற்கு பிறகு அவரது வலதுகரமாக திகழ்ந்த ஆயத்துல்லா அலி கொமேனி ஈரானின் சுப்ரீம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த 45 ஆண்டுகளில் ஈரான் எந்த ஒரு பெரிய அளவிலான போரிலும் நேரடியாக ஈடுபடவில்லை என்பதோடு ராணுவ ரீதியாக பெரும் வலிமையை திரட்டிக் கொண்டது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தடையின் காரணமாக போர் விமானம் மற்றும் வான் பாதுகாப்பு ஆகிய தொழில்நுட்பத்தில் ஈரான் பின்தங்கி இருந்தாலும் வான்படையில் புதிய அத்தியாயத்தை எழுதியது. ஈரானின் மிசைல்ஸ் டெக்னாலஜி, ஆளில்லா விமான தொழில்நுட்பம் அமெரிக்காவின் இருப்பை மத்திய கிழக்கில் கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதனை சமாளிக்க அமெரிக்கா மத்திய கிழக்கு முழுவதும் பல லட்சம் கோடி செலவில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஒப்பீட்டளவில் ஈரானின் மிசைல்ஸ் எண்ணிக்கையும் அமெரிக்கா நிறுவியுள்ள வான் பாதுகாப்பு கருவிகளின் எண்ணிக்கையும் பார்க்கும் போது அதில் ஈரானின் கை ஓங்கி இருப்பதாக ராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஈரானால் குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் சக்தி வாய்ந்த மிசைல்ஸ்களை உருவாக்க முடியும். ஆனால் அவற்றை இடைமறித்து தாக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை போர் சூழல்களில் அமெரிக்காவால் திறமையாக கையாள முடியாது என்று கூறுகின்றனர். 45 ஆண்டுகளுக்கு முன்பு எதுவுமே இல்லாமல் வெறும் மன உறுதியை மட்டுமே வைத்து அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற சதாம் ஹுசேனை விரட்டியடித்த ஈரான் இன்று மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தொழில்நுட்பங்களுக்கே சவால் விடும் வகையில் வளர்ந்துள்ள சூழலில் இந்த போரில் ஈரானின் வெற்றி ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று என்கின்றனர் போர்
போர் ஆய்வாளர்கள். ஆயத்துல்லா கொமேனியை படுகொலை செய்த பிறகு அவரை விட அமெரிக்கா இஸ்ரேலை தீவிரமாக எதிர்க்கும் அவரது மகனின் கையில் ஆட்சி அதிகாரம் சென்றுள்ளது. இதுவே அமெரிக்காவிற்கு கிடைத்த முதல் பெரும் தோல்வி என்கின்றனர் அவர்கள்.